இப்போ வந்து காமன் பீப்புளா இருந்து ஒரு ஆக்சிடென்ட் வந்து கோ த்ரூ பண்றதே கஷ்டம். நீங்க வந்து சொன்னீங்க, நான் வந்து 2, 3 லைனப் வந்து இருந்தது எனக்கு. மேபி இந்த ஆக்சிடென்ட் இல்ல அப்டின்னா, அதுக்கு நான் போயிருப்பேன், கமிட் ஆயிருந்திருப்பேன் அந்த ஷூட்ஸ்ல அப்டின்னு. ஒரு ஆக்டரா, ச்சே நம்மளுக்கு வந்து இவ்ளோ நல்ல நல்ல லைனப்ஸ் இருக்கே! இத வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே! அப்படின்னு ஒண்ணு கோ த்ரூ பண்ணியிருந்திருப்பீங்களா? அது வந்து எப்படி இருந்தது? அத வந்து எப்படி ஓவர் கம் பண்ணீங்க இந்த பீரியட்ல? ஏன்னா அது அவ்ளோ சிம்பிளா வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க முடியாது. ஆமா. நார்மலா இருந்து ஒரு சின்ன வாய்ப்பு வந்து நம்மள விட்டு போகுது அப்படின்னாலே அத அக்செப்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் நீங்க உங்க கரியர்ல வந்து நல்ல ஒரு பட்டிங் ஸ்டேஜ்ல இருந்து நல்ல வாய்ப்பு வந்துட்டு இருந்த ஆமா. சமயம் அது. அத வந்து நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? இல்ல உண்மைய சொல்லப் போனா நான் இன்னும் அத அக்செப்ட் பண்ற மைண்ட் செட்க்கு நான் வரல. சோ இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே நான் டிராவல் பண்ணா எனக்கு வந்து ஜாலி. நான் எங்க வேணா போயிட்டு எப்படி வேணா வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு வரவே தான். நான் லைக் இங்க யாரோ கூப்பிடுறப்பயும் நான் வந்து கிளம்பி லைக் ஓகே நான் வரேன். நம்ம போயிடலாம். மேரேஜ் ஃபங்க்ஷன் தானே போயிடலாம். மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து திருச்சியில நடந்துச்சு ஆக்சுவலா. ஓ! திருச்சிக்கு அந்த பையன் ஸ்கூட்டில என்ன கூட்டு போனான். ஸ்கூட்டில திருச்சி ஸ்கூட்டில வரையும் திருச்சி போனீங்க. கூட்டு போனான். லைக் இது ஆக்சுவலா சொல்லப் போனா இதுக்கு என் மேலயும் தப்பு இருக்கு. நான் போயிருக்க கூடாது. பட் நான் அது போயிட்டு ரிட்டர்ன் வரப்பதான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த பையனுக்கு எதுவும் ஆகல. சேஃபா தான் இருக்காங்க இப்ப. பட் இப்படி ஆகவும் தான் எனக்கு புரிஞ்சது. ஓகே உன் மேலதான் தப்பு இருக்கு. அதனால தான் நீ இவ்வளோத்தையும் இழந்த. இது மாத்திக்கவே முடியாதுல்ல. சோ மேபி இந்த மிஸ்டேக்கை நான் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல மாத்தினாலும் இப்ப போன ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி வருமான்னு கேட்டா கிடையாது. இந்த இடத்துக்கு வரதுக்கும் நம்ம வந்து நிறைய விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருப்போம். லைக் நான் சின்ன வயசுல இந்த கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண என் கெரியர் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ஆடிஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த ஆடிஷன்ஸ்ல நிறைய பேர் வந்து நம்ம அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. ஏன்னா எனக்குமே நடந்திருக்கு. ஓகே எதனா பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது ஒரு ஆடிஷன்ல. எதனா பண்ணு, ஒரு நிமிஷத்துக்கு எதனா பண்ணு, 2 நிமிஷத்துக்கு எதனா பண்ணு. எதுக்குன்னா அவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு அது. லைக் அவங்க சாப்பிடுற டைம்ல, ஸ்நாக்ஸ் சாப்பிடுற டைம்ல நம்மள கூப்பிடுறது, ஒரு ஆடிஷனுங்கிற பேர்ல ஏதாவது நம்மள ஒண்ணு பண்ண வைக்கிறது. நம்மளும் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம். அது அவங்க வந்து காது கொடுத்து கேட்பாங்களான்னு தெரியாது. ஏதாவது பண்ணுனா என்ன பண்றது? இத பண்ணு, அத பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னாவது நம்ம பண்ணலாம். சரி ஓகேப்பா சிச்சுவேஷன் இருக்கு. இதுக்கு ஏத்தனா நீ பண்ணு அப்படின்னு சொன்னா நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நீ பாட்டுக்கு பண்ணுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயத்தெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தாண்டி வந்து நம்மளுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டருக்கும் ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம ஒரு படத்துல நடிக்கிறோம்.